அட்ராசக்க தமிழக பெண்களுக்கு அடித்த ஜாக்பாட். இவ்வளவு நாள் இது தெரியாம போச்சே. 30 ஆண்டுகள், ஆயிரக்கணக்கான குடும்பங்கள், லட்சக்கணக்கான கனவுகள். ஒரு நிறுவனத்தின் பயணம் எத்தனை பெண்களின் வாழ்க்கையை மாற்ற முடியும்? தமிழ்நாட்டில் கடந்த 30 ஆண்டுகளில் தொழில்துறையின் முகவரியை மாற்றிய பெயர்களில் ஒன்றாக திகழ்கிறது சாம்சங் இந்தியா. குறிப்பாக சென்னை மற்றும் ஸ்ரீபெரும்புதூர் பகுதிகளில் இயங்கும் அதன் மிகப்பெரிய எலக்ட்ரானிக்ஸ் உற்பத்தி ஆலை வெறும் சாதனங்களை தயாரிக்கும் இடமாக இல்லாமல் பெண்களின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் தளமாக மாறியுள்ளது. ஒவ்வொரு காலையிலும் சூரியன் உதிக்கும் முன்பே காஞ்சிபுரம் மாவட்டத்தை சுற்றியுள்ள கிராமங்களில் இருந்து நூற்றுக்கணக்கான பெண்கள் பஸ்களில் ஏறி சென்னை சாம்சங் ஆலையை நோக்கி பயணம் செய்கிறார்கள். அந்த பயணம் ஒரு வேலைக்கான பயணம் மட்டுமல்ல, ஒரு தன்னம்பிக்கையை நோக்கிய பயணம். அசம்பிளி லைன்கள் மற்றும் பரிசோதனை கூடங்களுக்கு நடுவே இந்த பெண்கள் உருவாக்குவது வெறும் டெலிவிஷன் டிஸ்பிளே அல்லது எலக்ட்ரானிக் சாதனங்கள் மட்டுமல்ல. அவர்கள் உருவாக்குவது தங்களின் சொந்த எதிர்காலம், ஒரு தலைமுறையின் பொருளாதார சுய நிறைவு. இங்கு பணியாற்றும் பல பெண்களுக்கு இது ஒரு சாதாரண வேலை அல்ல, இது வளர்ச்சிக்கான ஒரு மேடை. உளவியல் துறையில் தேர்ச்சி பெற்ற காவியா போன்றோர் ஊழியர்களின் நலனை மேம்படுத்தும் பணிகளில் ஈடுபட்டு தங்களின் திறமைகளை விரிவுபடுத்திக் கொண்டுள்ளனர். இந்த இடம் ஒரு குடும்பம் போல என்று அவர்கள் கூறும்போது அது ஒரு நிறுவனத்தின் பண்பாட்டை வெளிப்படுத்துகிறது. பாதுகாப்பான போக்குவரத்து வசதி பல பெண்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துள்ளது. முன்பு நீண்ட தூர பயணம் மன அழுத்தத்தையும் பாதுகாப்பு குறித்த கவலையையும் ஏற்படுத்தியது. இன்று நிறுவனமே ஏற்பாடு செய்த வீடு தேடி வரும் பஸ் வசதி அவர்களுக்கு நம்பிக்கையை அளிக்கிறது. பயணம் பாதுகாப்பாக இருக்கும் போது வேலை மீது முழு கவனம் செலுத்த முடிகிறது. இது பெண்கள் தொழில்துறையில் தைரியமாக முன்னேறுவதற்கான அடித்தளம். 18 ஆண்டுகளாக இங்கு பணியாற்றும் ரேகா போன்றோர் இந்த வேலை மூலம் தாங்கள் குடும்பத்தின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தியுள்ளனர். என் அம்மா ஆசைப்பட்ட அனைத்தையும் அவருக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு மகளின் கனவு இன்று நனவாகிறது. இவ்வாறான கதைகள் இங்கு ஆயிரக்கணக்கில் உள்ளன. தமிழ்நாடு இன்று எலக்ட்ரானிக்ஸ் உற்பத்தியில் ஒரு வலிமையான மையமாக திகழ்கிறது. அந்த வளர்ச்சியின் பின்னணியில் பெண்களின் உறுதி, திறமை மற்றும் சாம்சங் போன்ற நிறுவனங்களின் நீண்ட நாள் அர்ப்பணிப்பு இருக்கிறது. உற்பத்தி, தர கட்டுப்பாடு, செயல்பாடுகள் அனைத்து துறைகளிலும் பெண்கள் முன்னணி வகிக்கிறார்கள். 30 ஆண்டுகள் நிறைவடைந்த இந்த பயணம் வெறும் எண்களில் அளவிட முடியாத ஒன்று. இது சுதந்திரம் பற்றிய கதை, பாதுகாப்பு பற்றிய கதை, தன்னம்பிக்கை பற்றிய கதை. சாம்சங் இந்தியாவின் சென்னை பயணம் தமிழ்நாட்டின் பெண்கள் தொழில்துறையில் எட்டியுள்ள உயரத்தின் பிரதிபலிப்பாக மாறியுள்ளது. இது ஒரு நிறுவனத்தின் வளர்ச்சி மட்டுமல்ல, இது ஒரு சமூகத்தின் முன்னேற்றம், இது ஒரு தலைமுறையின் மாற்றம், இது பெண்களின் சக்தியின் கொண்டாட்டம். 30 ஆண்டுகள், இன்னும் பல கனவுகள் காத்திருக்கின்றன. அம்மா ஒரு ராணி மாதிரி, ஒரு ராணியில ரொம்ப ரொம்ப மகாராணி மாதிரி வச்சு என் கூட வச்சுன்னு அவங்க கடைசி காலம் வரைக்கும் எனக்கு பார்த்துக்கணும்னு ரொம்ப ரொம்ப ஆசை. அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். தேவையான பண்ற அளவுக்கு என்கிட்ட இப்போ வசதி இருக்கு. அது காரணம் சாம்சங் கம்பெனி தான். என் பேர் சங்கீதா. நான் பிபிஎல் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல இருக்கேன். திருவள்ளத்துக்காக எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்லி கேட்டிருந்தோம். ரொம்ப நாளாக பண்ணவே இல்லை. பைக்கில் அந்த மாதிரி இல்லை, பஸ்ஸில் அந்த மாதிரி வந்துட்டு இருந்தோம். ரொம்ப லாங்காக இருந்து வரா மாதிரி இருந்துச்சு. இப்போ அதை நாங்கள் கேட்டதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. எனவே ரொம்ப தேங்க்ஸ். ஐ லவ் யூ சாம்சங்.